வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய அந்த 60 வயதிலுமே கை கால்களை பலமாக வைத்துக் கொள்வதற்கு எந்த பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான பழங்களை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வயதான காலத்தில் பழங்களை நம்ம சாப்பிடணும். தினமும் ஏதாவது ஒரு பழங்களை எடுத்துக்கொள்ளும் போது தான் நம்மளுடைய கை கால்கள் உடல்கள் எல்லாமே பலமாக இருக்கும். அப்போ தான் பேலன்ஸ் தடுமாறாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸோ பழங்கள் சாப்பிட்றதுக்கான சிறந்த நேரம் என்னென்னா காலை அல்லது மதிய உணவிற்கு இடைப்பட்ட நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழங்கள் சாப்பிடலாம். அந்த பழங்கள் சாப்பிடும்போது கூடுமான வரைக்கும் அதை பழச்சாறாக குடிக்கிறத விட பழங்களாக கடிச்சு சாப்பிட்றது நல்லது. அப்பதான் வயதான காலத்திலுமே நம்ம நார் சத்து கிடைக்கும், செரிமானமும் ஆரோக்கியமாக இருக்கும். தினமும் ஒரு கப்ல ஆரம்பிச்சு, அதாவது சுமார் 150 கிராம்ல இருந்து 200 கிராம் வரைக்கும் கலவையான பழங்கள், நிறைய வெரைட்டி ஆஃப் அந்த ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கை கால்கள் வந்து பலம் பெறும். அதுக்கு என்னென்ன பழங்கள் எடுத்துக்கணும் விளக்கமாக பார்ப்போம் வாங்க. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வயதானவர்கள் கை கால்கள் உடல் நரம்புகள் எல்லாம் பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு அத்திப்பழம் ஃபிக்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அத்திப்பழத்தில் எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் மற்றும் பொட்டாசியம் அதிக அளவில் இருக்குது. இது எலும்பு தேய்மானத்தை தடுக்கிறதுக்கும் தசை பிடிப்புகளை குறைக்கிறதுக்கும் நரம்புகளை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். இதனால் வயதானவர்களுக்கு அந்த நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். கை கால்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதனால் 60 வயதிலுமே நம்ம பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். அதுக்கு அத்திப்பழத்தை உலர வைக்கப்பட்ட அத்திப்பழமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். உலர வைக்கப்பட்ட அத்திப்பழம் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிருக்கக்கூடிய அத்திப்பழத்தையும் எடுத்துக்கலாம். ஆனால் ஊற வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை வந்து தேனில் போன்றவற்றில் ஊற வைத்து எடுத்துக்கொள்வதை மட்டும் நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். அது யார் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா, ஒருவேளை வயதானவர்களுக்கு சுகர் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா தேன் போன்றவற்றில் ஊற வைக்காமல் அப்படியே அத்திப்பழத்தை சாப்பிட்றது நல்லது. வாழைப்பழம் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு கை கால்கள் வந்து 60 வயதிலுமே பலமாக இருக்கும். வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் நரம்புகளுக்கும் தசைகளுக்கும் புத்துணர்ச்சி கொடுக்குது. அதனால கை கால்களில் ஏற்படக்கூடிய சோர்வை நீக்கி உடனடியாக எனர்ஜி, அந்த ஆற்றலை வழங்குறதுக்கு வாழைப்பழம் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த பொட்டாசியம் என்ன பண்ணுவோம்னா நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நரம்புகளுடைய ரத்த ஓட்டத்தை பாய்ச்சும். மெக்னீசியம் வந்து செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கும். இதனால கை கால்களில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. கை கால்கள் வந்து உறுதியாக இருக்கும். உடலும் நமக்கு வந்து அந்த 60 வயதிலுமே ஆரோக்கியமாக இருக்கும். செரிமானத்தையுமே வாழைப்பழம் நமக்கு மேம்படுத்துறதுக்கு கூடுதலாக உதவி செய்யும். ஸோ எது எப்படி இருந்தாலும் அந்த கை கால்களை 60 வயதிலுமே பலம் பெற வைக்கிறதுக்கு தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகைகளில் எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. பப்பாளி பழங்களை 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது கை கால்களை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய பப்பைன் அப்படின்ற அந்த என்சைம், அந்த நொதி வந்து விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்தோடு இணைந்து நம் உடல் உறுப்புகளில் ஏற்படக்கூடிய, குறிப்பாக கை கால்களில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்கூடிய தன்மை கொண்டது. இதனால மூட்டு வலி அல்லது இந்த கை கால்களில் ஏற்படக்கூடிய வீக்கம் உள்ளவர்களுக்கெல்லாம் இது மிகவும் நல்லது. அந்த வீக்கங்களை வந்து சரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு நாளைக்கு வந்து 100 கிராமில் ஆரம்பித்து 120 கிராமுக்கு வந்து வயதானவர்கள் பப்பாளி பழத்தை எடுத்துக்கலாம். எப்போதுமே நீங்கள் உணவுகளை சாப்பிட்றதுக்கு 1 to 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பப்பாளி பழங்களை சாப்பிட்ருங்க. அல்லது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் 1 மணி நேரங்கள் ஆரம்பித்து 2 மணி நேரங்கள் கழித்து நீங்கள் பப்பாளி பழங்களை வந்து எடுத்துக்கலாம். பப்பாளி இலை சாறு நீங்கள் எடுத்துக்கொள்ள விருப்பப்படுறீங்கன்னா ஒரு 3 to 5 ஸ்பூன் எடுத்துக்கிட்டா அதுவே போதுமானது தான். ஸோ பப்பாளி பழங்களை சாப்பிடும்போது அது கூட சர்க்கரையோ வேறு ஏதாவது இனிப்போ நீங்கள் வந்து சேர்க்காமல் இருக்கிறது நல்லது. வயதானவர்கள் பப்பாளி பழத்தினுடைய அந்த இயற்கையான இனிப்பை வந்து பருகும்போது அதை அப்படியே நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கை கால்களை பப்பாளி பழம் உங்களுக்கு வந்து வலிமை பெற வைக்கும். கொய்யாப்பழத்தை வயதான நபர்கள் வந்து எடுத்துக்கொள்ளும் போது கை கால்களை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து கொய்யாப்பழத்தை தினமும் ஒரு கொய்யாப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அந்த சீசனில் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா கொய்யாப்பழத்தில் வந்து பழங்கள்லேயே கொய்யாப்பழத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அப்படின்ற அந்த உயிர் சத்து இருக்குது. ஆரஞ்சு பழத்தை விட கொய்யாப்பழத்தில் விட்டமின் சி அதிகம். ஸோ இது வந்து உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதோடு தசைகளில் இருக்கக்கூடிய திசுக்களை பலப்படுத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அதே போல் நம்மளுடைய எலும்புகளினுடைய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துறதால கை கால்கள் இருக்கக்கூடிய வலிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது சரி பண்ணிடும். ஸோ கை கால்களை 60 வயதிலுமே பலம் பெற வைத்துக் கொள்வதற்கெல்லாம் கொய்யாப்பழம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கூடுதலாக கொய்யாப்பழம் வந்து அந்த கொய்யாப்பழத்தினுடைய விதைகளில் நார் சத்து இருக்கிறதால அந்த செரிமானத்தையுமே நமக்கு மேம்படுத்தும். அப்போ வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய கடுமையான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்குமே கொய்யாப்பழம் அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். வயதானவர்கள் மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது கை கால்களை அவங்க பலம் பெற வைத்துக் கொள்ளலாம்.
மாதுளம்பழம் வந்து ரத்த ஓட்டத்தை சீராக்குது. இதனால் கை கால்களுக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும்போது தசை வலி குறைந்து உடல் சுறுசுறுப்பாக இருக்கும். பெரும்பாலும் நமக்கு வந்து இந்த கை கால்கள் மரத்து போகிறது, கை கால்கள் செயலிழந்து போகிறதுக்கு எல்லாமே காரணம் போதுமான அளவுக்கு நம்மளுடைய உடம்புகளில் பிளட் சர்க்குலேஷன், அந்த ரத்த ஓட்டம் இல்லாததான் காரணம். இப்போ மாதுளம்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்த ஓட்டம் சீரான அளவில் நமக்கு வந்து எப்போதுமே சிறப்பாக இருக்கும். கை கால்களில் ரத்த ஓட்டம் பாயும் போது ரத்த ஓட்டம் இல்லாததால் கை கால்கள் மரத்து போய் கை கால்களில் வந்து பிரச்சனை ஏற்படுறதா சரி பண்ணிக்கிறதுக்கெல்லாம் மாதுளம்பழம் ஹெல்ப் பண்ணும். குறிப்பாக வயதானவர்கள் 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் மாதுளம் பழத்தினுடைய விதைகளை அப்படியே சாப்பிட்றது தான் நல்லது. அப்போ தான் உங்களுக்கு வந்து அதனுடைய சுவை கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு வந்து பற்கள் பலவீனமாக இருக்குது, அப்படி சாப்பிட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டுமே ஜூஸாக எடுத்துக்கலாம். ஜூஸாக எடுக்கும்போது கூட சர்க்கரையெல்லாம் சேர்க்காம இயற்கையான அதோடைய இனிப்பை அப்படியே எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுடைய உடல் நரம்புகளை வலுப்படுத்தி கை கால்களையுமே 60 வயதிலுமே பலம் பெற வைக்கும். திராட்சை பழங்கள் 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் எடுத்துக்கொள்ளும் போது கை கால்களை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். கருப்பு அல்லது சிவப்பு திராட்சையில் ரெஸ்வெரட்ரால் அப்படின்ற அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து இருக்குங்க. இது வந்து மூட்டு தேய்மானத்தை குறைக்கிறதுக்கும் கை கால் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்குமே உதவிகரமாக இருக்கும். அதனால் அந்த கருப்பு திராட்சையும் எடுத்துக்கலாம், சிவப்பு திராட்சையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அளவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது தான். ஏன்னா திராட்சை பழங்களில் சர்க்கரை வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பிளட்டில் சுகருடைய அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் திராட்சை பழங்களை அளவாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி சுகருடைய அளவு எந்த அளவுக்கு உங்களுடைய பிளட்ல இருக்குன்றதை செக் பண்ணிட்டு மருத்துவ பரிந்துரையின்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்களாகவே எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ திராட்சையை எடுத்துக்கொண்டாலுமே உங்களுடைய கை கால்கள் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். அப்போ 60 வயதிலுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக வைக்கலாம். கை கால்கள் உடல்களில் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கங்களையுமே திராட்சை பழம் வந்து உங்களுக்கு வந்து சரி பண்ணிடும். அவகேடோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெண்ணெய் பழம், ஆணை கொய்யா அப்படின்னு கூட அதை சொல்லுவாங்க. அந்த அவகேடோ பழம் நீங்கள் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் ரேராக இருக்கும். நிறைய பேர் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. ஸோ நீங்கள் வாங்கி எடுத்துக்கோங்க. 60 வயதிலுமே கை கால்களை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். காரணம் என்னன்னா அவகேடோ பழத்தில் ஆரோக்கியமான கொழுப்புகள் மற்றும் விட்டமின் கே அதெல்லாமே அதிக அளவில் இருக்கு. இது எலும்புகளினுடைய அடர்த்தியை, அந்த போனுடைய டென்சிட்டியை வந்து அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மேலும் அவகேடோ பழங்கள் இருக்கக்கூடிய பொட்டாசியம் தசைப்பிடிப்பு ஏற்படாமல் தடுக்கும். அதனால பார்த்தீங்கன்னா எலும்பும் தசையும் நரம்புமே வலுப்பெறுவதால் கை கால்களில் ஏற்படக்கூடிய அந்த தளர்ச்சி, கை கால்களில் நடுக்கம் ஏற்படுவது, ஏதாவது ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த வலிகள் ஏதாவது இருக்குன்னா அதையுமே வந்து சரி பண்ணிடலாம். உடல் நரம்புகள் வலுப்படும் போது அந்த கை கால்களுமே வந்து பார்த்தீங்கன்னா 60 வயதிலுமே நமக்கு வலுவாக இருக்கிறதுக்கு அவகேடோ பழம் ஹெல்ப் பண்ணும். கிவி பழங்கள் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா 60 வயதிலுமே நம்மளுடைய கை கால்களை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். கிவி பழங்களில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் பொட்டாசியம் ஏராளமான அளவு இருக்கு. இது உடலில் இருக்கக்கூடிய திசுக்களை வந்து புதுப்பிக்கிறதுக்கும் தசைகள் தளர்வடையாமல் இருக்கிறதுக்கும் துணை புரியும். அப்போ கிவி பழங்களை வயதானவர்கள் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து அந்த கை கால்களை பலம் பெற வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ குறிப்பாக வந்து அந்த சுகர் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா கிவி பழங்களை அளவாக வந்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ விட்டமின் சி பொதுவாக கிடைக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தி திறனையுமே கிவி பழம் அதிகரிக்கிறதால 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் நலமாக இருக்கிறதுக்கு கிவி பழம் ஹெல்ப் பண்ணும். கை கால்களில் எந்த விதமான வலியும் ஏற்படாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். வயதானவர்கள் வந்து அதுவும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கை கால்களில் பலம் பெற வைத்துக் கொள்ளணும்னா தினமும் ஒரு ஆப்பிள் பழங்களை எடுத்துக்கலாம். ஸோ தினமும் ஒரு ஆப்பிள் பழங்களை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா மருத்துவரை சந்திக்க வேண்டிய தேவையே இருக்காது அப்படின்றத மருத்துவ நிபுணர்களே குறிப்பிடுவாங்க. ஏன்னா ஆப்பிள் பழங்கள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அது போல இருக்கும். நம்மளுடைய உடம்புக்கு எந்த விதமான நோய்களையுமே கொண்டு வராது. ஆப்பிள் பழங்கள் இருக்கக்கூடிய போரான் அப்படின்ற அந்த தாது சத்து உடலில் கால்சியத்தை வந்து உறிஞ்சுவதற்கு மிகவும் அவசியமாக இருக்கு. ஸோ இதனால் கால்சியம் வந்து எலும்புக்கு வேண்டிய அடிப்படையான ஊட்டச்சத்து. ஸோ அது கிடைக்கும் போது எலும்புகள் வந்து வலுவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய உடல் வந்து போதுமான அளவுக்கு பெறுவதற்கு உடனே உறிஞ்சுவதற்கெல்லாம் ஆப்பிள் பழம் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனால் எலும்புகள் நரம்புகள் தசைகளுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் பெறப்பட்டு உறுதியாக எலும்புகள் நரம்புகள் தசைகள் இருக்கும்போது உடல் நமக்கு பலமாக இருக்கும். அப்போ அந்த 60 வயதிலுமே கை கால்களில் வலி ஏற்படுறது இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளுமே நமக்கு இருக்காது. இப்போ இந்த பழங்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இந்த பழங்களோட உலர் திராட்சை அல்லது பாதாம் போன்ற நட்ஸ் வகைகளையும் சேர்த்துக்கொண்டீங்க அப்படின்னா எலும்புகள் இன்னும் பலமாகும். உடல் வலி மட்டும் கிடையாது, உங்களுடைய உடல் வலிகளோட சேர்த்து கை கால்கள் வலி ஏற்படுறது இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே 60 வயதில் இருக்காது. நீங்கள் நலமோடு இருக்கலாம். ஸோ இந்த பழங்கள் எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்க. ஒருவேளை இந்த பழங்கள் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது சர்க்கரை வியாதியால் நீங்கள் ஆல்ரெடி அவதிப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக இருக்கக்கூடிய பழங்களை தவிர்த்துட்டு சர்க்கரையினுடைய அளவு குறைவாக இருக்கக்கூடிய பழங்களை எடுத்துக்கொள்ளுங்க. இல்லை நீங்கள் எடுத்துதான் ஆகணும் அப்படின்னா உங்களுடைய ரத்தத்தில் எந்த அளவுக்கு சர்க்கரையினுடைய அளவு இருக்குன்றதை செக் பண்ணிட்டு மருத்துவ பரிந்துரையின்படி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நீங்களாகவே ஒரு முடிவுக்கு போகாதீங்க. உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். பழங்களை எடுத்துக்கொண்டு கை கால்கள் 60 வயதிலுமே பலம் பெற வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.